கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து இதுவரைக்கும் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஒரு விசை நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய பாத்திரமை ஒப்பு கொடுத்து செபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட புதிய மனமகிழ்ச்சி நாளின் காலவேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கடந்த நாட்களெல்லாம் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருந்தீர். எங்களுடைய தேவைகளை சந்தித்தீர், பாதுகாத்தீர், எங்களை வழிநடத்தினீர், தப்புவித்தீர், தாங்கினீர், போஷித்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த புதிய நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கர்த்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எங்களுடைய இருதயத்திலே ஆண்டவரே இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் ஆண்டவரே அப்பா கடந்து சென்று கனிதரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த காலவேளையில் எங்களோடு இடைபடுவீராக. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையினால் எங்களை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி ஆஸ்வதியும். உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே நம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 73 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். Psalms 73 verse 1. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் எப்பொழுதுமே நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி ஆசாபின் சங்கீதமாகிய இந்த சங்கீத பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். சுத்த இருதயம் உள்ளவர்கள் ஆகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நல்லவராக இருக்கிறார் என்று சொல்வதை காட்டிலும் நல்லவராகவே இருக்கிறார். God is always good என்று சொல்லி இந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஒரு நாளும் மாறாதவராக இருக்கிறார். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகிறார். அப்படியாய் நன்மைகளின் நாயகனாய் காணப்படுகிறார். இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளுக்காய் நாம் காத்திருக்கிறோம். அநேக இக்கட்டுகள், ஆபத்துகள், தீமைகள் நிறைந்த இந்த உலகத்துல ஆண்டவர் நன்மை செய்யும்படியாய் சுற்றி திரிகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலராய் நாம் மாறும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கர்த்தர் அப்படியாய் வெளியில கொண்டு வந்த பிறகு அநேக தடவை அவர்கள் தங்களை மாற்றிக் கொண்டார்கள். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலராய் காணப்படாதபடி அப்படியாய் தேவனுக்கு விரோதமான பல காரியங்களை செய்தபடினால அவருடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் மாறாதவர். அவர் நன்மை செய்யும்படியாய் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய இருதயத்துல நம்ம சுத்தவான்களாய் காணப்படும் போது தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மைகளை நமக்கு வழங்குகிறார். நாம் அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்கச் செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு 3 காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மனுஷன் சுத்த இஸ்ரவேலராய் மாறுவது எப்படி என்று சொல்லி வேதத்திலிருந்து சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது நம்ம வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 51 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும் போது புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 51 verse 5. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 51 தாவீது தன்னுடைய அனுபவத்தில சொல்லுகிறதை வாசிக்கிறோம். தாவீது ஒரு இஸ்ரவேலர். தாவீதை ஆண்டவர் அபிஷேகித்தார். ஆண்டவர் சுத்தவனாய் மாற்றின பிறகு அவர் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவரை போல காணப்படுகிற வேளையில இந்த வார்த்தையை அவர் எழுதுகிறதை வாசிக்கிறோம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மனுஷன் பிறக்கும் போதே பாவி என்று சொல்லி தாவீது, இஸ்ரவேலனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். ஆண்டவருடைய நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். பிறக்கும் போது எல்லாருமே பாவிகள் தான். யாருமே சுத்த இஸ்ரவேலரா பிறக்கவில்லை. ஆனால் பிறந்த பிறகு ஆண்டவர் அவர்களை சுத்திகரிக்க ஜென்ம சுவாபத்திலிருந்து அப்படியாய் பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்துல எந்த மனுஷனா இருக்கட்டும் பாவத்துல தான் பிறக்கிறாங்க, துர்க்குணத்துல தான் உருவாகுறாங்க. அதனால நம்ம ஐயோ நான் சுத்தவனாய் காணப்படவில்லையே, நான் இப்படிப்பட்டவனா இருக்கிறேன் என்று கலங்க வேண்டாம். தேவ வார்த்தை சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகின்னு சொல்லி
பல இடங்கள்ல மனுஷன் பாவியாகவே பிறக்கிறான் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. அதற்கு இணையா இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த பவுல் தன்னுடைய நிருபத்தில் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதும் போது இவரும் ஒரு இஸ்ரவேலர் தான். இவர் ஒரு இஸ்ரவேலர். இவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை இங்கே எழுதுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 3:10 அந்தபடி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. 23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த உலகத்துல முதல் மனிதன் ஆதாம் பாவம் செய்ததுனால இந்த முழு மனுக்குலமும் பாவத்திலே பிறந்து பாவத்திலே உருவானதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்ப சுத்த இதயமுள்ள இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். ஒருவனுமே சுத்தன் கிடையாது, ஒருவருமே பரிசுத்தன் கிடையாது. இந்த நிலைமையில ஆண்டவர் இறங்கி வந்து தம்முடைய ரத்தத்தினால ஜனங்களை பரிசுத்தமாக்கும்படி விரும்பி தம்முடைய ரத்தத்தை பூமியிலே சிந்தினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிறக்கும் போது எல்லாரும் பாவிகள் தான். அந்த பாவ செயல்கள் ஈடுபடுகிறார்கள். பாவ குணங்கள்ல அவங்க தங்கி தரித்து வாழ்கிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப பாவிகளை ஆண்டவர் நேசிக்கிறார். அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாய் விரும்பி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லி வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாம் பாவத்தில் பிறந்தது ஆண்டவருக்கு தெரியும். முதல் மனிதன் பாவம் செய்ததுனால இந்த முழு மனுக்குலமும் பாதிக்கப்பட்டதும் கர்த்தர் அறிகிறவராய் இருக்கிறார். ஆனால் அவற்றிலிருந்து வெளியில வந்து நம் சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலராய் மாறும்படி ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில அனுப்பி அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய ரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது, அல்லது ஒரு பாவியை நீதிமானாய் மாற்றுகிற காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினாலே செய்து முடிக்கிறார் என்ற ஒரு சந்தோஷமான ஒரு சத்தியத்தையும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதத்துடைய முதல் பகுதி சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்தவர்கள், எல்லாரும் ஒருவனாக நீதிமான் இல்லை என்று சொல்லி. ஆனால் இந்த பாவத்தை, மனுக்குலத்தினுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு நமக்காய் மரித்து ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தினால நமக்கு ஒரு மீட்பை உண்டாக்கினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சுத்தமுள்ள இஸ்ரவேலராய் மாறும்படி அல்லது நாம் சுத்திகரிக்கப்படும்படி பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார் என்று சொல்லி வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப முதலாவது, பிறக்கும் போது எல்லாருமே பாவிகளா தான் பிறக்கிறார்கள். இரண்டாவது, அவருடைய ரத்தம் நம்மை பாவங்கள சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் புஸ்தகம் 1:7 வாசிக்கலாம். புக் ஆஃப் 1 John chapter 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய யோவானுடைய நிருபத்துல பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ரோமர் புஸ்தகத்திலையும் சங்கீதத்தில் நம்ம வாசித்தோம், ஒருவனும் நீதிமான் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். அப்ப மனுக்குலத்தை மீட்கும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனாய் அவதரித்து பாவம் இல்லாதவராய் பிறந்து பரிசுத்த ஆவியினால கற்பந்தரிக்கப்பட்டவராய் இந்த பூமியிலே மரியாளுடைய வயிற்றின் மூலமாய் வெளிப்பட்டார், வாழ்ந்தார், நமக்காய் மரித்தார், பாவம் இல்லாதவராய் மரித்து அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தை நமக்கு சிந்தின நோக்கம் என்னவென்றால், ஆண்டவருடைய ரத்தம் மாத்திரமே ஒரு பாவியை நீதிமானாய் மாற்றுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சுத்த அசுத்தமான இஸ்ரவேலர்களை சுத்த இஸ்ரவேலர்களாய் மாற்றுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய நற்செயல்களால் அல்ல, நம்முடைய எந்தவித தியாகத்தினாலேயோ பிரயாசத்தினாலோ அல்ல, ஆண்டவருடைய ரத்தம் மாத்திரமே இந்த உலகத்துல பாவியை நீதிமானாய் மாற்றுகிறது. 1 யோவான் 1:7 நம்ம வாசிக்கும் போது,
அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ ஜனமே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனுஷன் பாவத்திலே கற்பந்தரித்திருந்தாலும், பாவத்தை செய்திருந்தாலும், பாவத்துடைய தண்டனையிலிருந்தும் சாபத்திலிருந்தும் வல்லமையிலிருந்தும் விடுவிக்கக்கூடிய ஒரே ஒரு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணுகிறதா? சுத்திகரிக்கிறது. உங்களுடைய பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் வெண்பஞ்சை போல மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உடைய ரத்தம் அவருடைய சிந்தைகள்ல, செயல்கள்ல, எண்ணங்கள்ல அந்த பாவத்துடைய வல்லமையிலிருந்து, குற்ற மனசாட்சியிலிருந்து பரிபூர்ணமாய் ஒரு மனுஷனை கழுவி நீதிமானாய் மாற்றுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அவர்கள் சுத்த இஸ்ரவேலராய் மாறின பின்பு தேவன் அவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யும்படியாய் கடந்து வருகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இந்த மனுக்குலம் ஆசீர்வாதங்களை பெறக்கூடாதபடி அவருடைய பாவங்கள் தடையா இருக்கிறதை ஆண்டவராகிய இயேசு அறிந்தவராய் தம்மை தாமே பலியாய் ஒப்பு கொடுத்து பிதாவையும் நம்மையும் அவர் இணைக்கிறவராய் காணப்பட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் விசுவாசித்து அறிக்கை செய்து நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பிதாவோடு இணைக்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஒரு மீட்பை உண்டாக்குகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 51 அதிகாரம் 10 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 51 verse 10, தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது முதலாவது நம்ம வாசிச்சோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5ஆம் வசனத்துல தாவீது சொல்றாரு, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்லி. அதே தாவீது 10ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் என்ன பண்ணுங்க? சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மை சுத்த இருதயமுள்ளவர்களாய், சுத்த இஸ்ரவேலராய் மாற்ற ஆண்டவர் ஒருவராலே மாத்திரமே கூடும் என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. நம்முடைய எந்த தியானமோ நற்செயல்களோ நம்முடைய வேற எந்த காரியங்களோ நம்மை மாற்ற முடியாது என்பதை அறிந்து தாவீது தெளிவாய் தன்னுடைய அனுபவத்திலிருந்து இங்க கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் என்ன பண்ணுங்க? சிருஷ்டியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஒருத்தர் தான் துன்மார்க்கனை நீதிமானாய் மாற்ற முடியும், பாவியை பரிசுத்தவானாய் மாற்ற முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம எந்த முயற்சி செய்தாலும் அதுல பலன் இல்லாமல் போகும். ஆண்டவரிடத்துல வரும்போது நமக்காய் மரித்து ரத்தம் சிந்தின ஆண்டவரிடத்துல வந்து நாம் அப்படியா இப்படி விதமாய் கேட்கும் போது தாவீது கேட்கிறாரு, சுத்த இருதயத்தை என்னில் என்ன பண்ணுங்க? சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்துல புதுப்பியும் என்று சொல்லி கேட்கிறதை வாசிக்கிறோம். இதை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம கிறிஸ்தவங்களா கூட இருக்கலாம், ஆவிக்குரிய இஸ்ரவேலரா கூட இருக்கலாம். ஆனா நமக்குள்ள சுத்த மனசாட்சியோ சுத்தவான்களாய் காணப்படவில்லை என்றால் தேவன் நல்லவராய் என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து இருக்க முடியாது, அல்லது தேவனுடைய நன்மைகளை பரிபூர்ணமாய் நாம் பெற்றுக்கொள்ள கூடாதபடி இருக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அவர் நன்மை செய்யும்படி அநேக நன்மைகள் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவை நமக்காக அவர் வைத்திருக்கிறார். நாம் சுத்தவான்களாய் மாறும்போது அந்தந்த காலத்துல ஏற்ற நேரங்களில் நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் அதிகமான நன்மைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை அப்படியாய் கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படியாய் சுத்தவான்களாய் மாறின பிறகும் உலகத்துக்கு பின்தாக போகிறதுனால அவருடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும் என்றால் நமக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளும்
அந்தந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுடையவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு என்ன வேண்டும் என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமை, அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழி என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது, நாம் பிறக்கும் போது எல்லாரும் பாவிகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, நம்ம வாசிச்சோம், அவருடைய ரத்தம் மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ணுகிறது, நீதிமானாய் மாற்றுகிறது, சுத்தமான இஸ்ரவேலர்களாய் மாற்றுகிறது, அசுத்தத்திலிருந்து சுத்தத்திற்கு நம்மை கொண்டு வருகிறது, பாவத்திலிருந்து பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நம்மை வழி என்ன பண்ணுகிறது, செல்ல வழிவகுக்கிறது, இருளிலிருந்து நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமானவருடைய ஒளிக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டா இருக்கும் என்றால் நிச்சயமாகவே நமக்குள்ள ஒரு சுத்த மனசாட்சி நம்மளால உணர முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆவியில ஒரு கலக்கமோ பயமோ இல்லாதபடி ஒரு தைரியத்தை, விசுவாசத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் அவருடைய ரத்தம் நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டாயிற்ற பிறகு நமக்குள்ள அந்த பயமோ கலக்கமோ எதிர்கால கேள்விகளோ இல்லாதபடி நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அவருடைய ரத்தம் விடுதலையும் நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. ஏதோ பாவத்தை மன்னிச்சாச்சு இல்ல, பாவத்தை மன்னித்த அந்த நிச்சயத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தேவ நமக்கு தம்முடைய ரத்தத்தினாலே கொடுக்கிறவரா இருக்கிறார். இந்த அனுபவத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்ப இதுதான் சுத்தம், சுத்த இஸ்ரவேலர் என்று சொல்லுகிற அனுபவத்தினுடைய முதல் பகுதியா இருக்கிறது. இப்படி நாம் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு இன்னும் வேறு சில விதங்கள்ல ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனை சுத்திகரிக்கிறார்? உண்மைதான், அவருடைய ரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. எப்படி ஒரு மனுஷனை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார் என்று நாம் வாசிப்போம் என்றால், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 4 verse 14. எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எருசலேமே என்று சொல்லி இஸ்ரவேலரை குறித்து ஆண்டவர் இங்க சொல்லுகிறதை வாசிக்கிறோம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 4 verse 14ல இந்த வார்த்தை விதமாக, எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சுத்த இஸ்ரவேலாய் மாறக்கூடிய ஒரு மனுஷனுடைய முதல் அனுபவம் ரட்சிப்பை பெறுகிறதா இருக்கிறது. ரட்சிப்பு என்றால் என்ன? இந்த இடத்துல நம்ம நிறைய நேரத்துல கேள்விப்படுறோம், ரட்சிக்கப்பட்டீங்களா, ரட்சிக்கப்பட்டீங்களா, ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்கு இருக்குதான்னு சொல்லி. ரட்சிப்பின் அனுபவம் என்றால் என்னன்னு சொல்லி வேதத்துல தெளிவாய் சொல்லுகிறது. எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற என்ன பண்ணு, கழுவு. நம்மளால கழுவ முடியாது. நம்ம எதை வச்சு கழுவ முடியும்? இருதயத்தை, சரீரத்தை வேணா நம்ம கழுவலாம். பல விதமான வாசனை திரவியங்கள், நீர், பல விதமான காரியத்தை கொண்டு சரீரத்தை சுத்திகரிக்கிறார்கள். ஆனால் எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படி உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்மள நாமே கழுவ முடியுமா? அந்த வசனம் மீதியில் பார்க்கிறோம். எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்தில் தங்கும். மனுஷனுடைய இருதயம் திருக்கும் கேடுமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேத வார்த்தைகள் நிறைய சொல்லுகிறது. ரட்சிப்பு என்றால் என்ன? இருதயத்தை ஆண்டவர் கழுவி சுத்திகரித்து நம்முடைய ஆவியில ஒரு விடுதலையை தருகிறார். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பதாக அது எப்படிப்பட்டது என்று சொல்லி இந்த வசனத்துல சொல்லுகிறது. எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, துர்மன சாட்சி நீங்க என்று சொல்லி வேதம் சொல்லுது. நிறைய பேருக்கு மனசாட்சியே இருக்காது, துர்மன சாட்சி இருக்கும். அவங்க செய்யறது கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் என்றே அவங்களுக்கு முதல்ல தெரியாது. அந்த அளவுக்கு இருதயம் கடினப்பட்டிருக்கும். அப்ப ஆண்டவரிடத்துல வரும்போது ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினால் அவர்களை கழுவி அவர்களை சுத்திகரிக்கிறார். அவருடைய பொல்லாப்புகள் அவர்களை ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறார். இன்னொரு வருஷத்தை நம்ம வாசிக்கும் போது இன்னும் தெளிவாய் விளங்கும். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8 10 வரைக்கும் வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 8 to 10. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவது.
கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபு புஸ்தகத்துல யாக்கோபு விருதமா எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவர் யாக்கோபை கொண்டு எழுதுகிறது நம்ம வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்துல தேவனிடத்தில் சேருங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 5:8 நமக்கு தெரியும், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை என்ன பண்ணுவாங்க? தரிசிப்பார்கள். அப்போ இருதயத்துல சுத்தமில்லாதவர்கள் தேவனை தரிசிக்க முடியாது. ஆனா தேவனை தரிசிக்கணும்னா இருதயத்துல சுத்தமில்லை என்று நாம் அறிந்த பிறகு தேவனிடத்துல நெருங்கி வரும்போது வேதம் சொல்லுகிறது, பாவியை ஏற்றுக்கொள்கிறவர் பாவத்தை வெறுக்கிறவராய் இருக்கிறார். அப்ப நம்ம ஆண்டவரிடத்துல தைரியமாய் விசுவாசத்தோடு, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் ஒரு பாவி என்று ஓடி வருகிற போது அந்த வசனம் சொல்லுவது, தேவனிடத்துல என்ன பண்ணுங்க? சேருங்க. கம் க்ளோசர் அன்டு காட். ஆண்டவருடைய பாதத்துல நெருங்கி வந்து நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அப்பொழுது அவர் உங்களிடத்துல என்ன பண்ணுவாராம்? சேருவார். ஒரு பாவியை தன்னிடத்துல வரும்போது அவன் பாவி என்று சொல்லி அவன் ஒதுக்காதபடி ஆண்டவர் அவனிடத்துல இன்னும் நெருங்கி வருகிறவரா இருக்கிறார். நமக்கு நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்குது, ஐயோ நான் தவறு செஞ்சுட்டேன், ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுட்டேன், இப்ப ஆண்டவருடைய பிரசனத்தை என்னால உணர முடியல, ஆண்டவர் என்ன தண்டிச்சிருவாரோ, என்னை கைவிட்டுருவாரோ. ஆண்டவருக்கு தெரியும் நாம் பாவிகள், பாவத்தினால வந்த வேதனையினால நம்ம துக்கித்து நம்ம என்ன பண்றோம்? வாதிக்கப்படுகிறோம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பாவிகளே, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, என்னிடத்துல என்ன பண்ணுங்க? வாருங்கள். இந்த வசனம் நல்ல வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்துல என்ன பண்ணுவாரு? சேருவார். ஆண்டவருடைய நாமம். ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்துல பாவ மன்னிப்புக்காய் செல்கிற வேளையில ஆண்டவர் கழுகு பறக்கிற விதமாய் ஓடி வந்து அவனை அணைத்து அவனை சுத்திகரித்து அவனை கர்த்தர் அப்படியாய் அவருடைய நீதிமானாய் மாற்ற அவர் விருப்பமும் வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார். நமக்கு தெரியும், வேதத்துல ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொல்லும் போது, ஒரு மனுஷனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதுல இளையவன் தகப்பனுடைய பேச்சை கேட்காதபடி தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் சேர்த்து கொண்டு துன்மார்க்கமாய் சென்று ஜீவித்து எல்லாவற்றையும் இழந்து அவன் நிர்கதியாய் நிற்கிற வேளையில அவன் ஒரு தீர்மானத்தை எடுத்து, நான் என் தகப்படத்துல போய் ஒரு வேலைக்காரனாவது நான் இருப்பேன்னு சொல்லி அவன் திரும்பி வருகிற வேளையில அவன் தகப்பன் அவனுக்காய் காத்திருந்து அவன் வருகிறதை கண்டு அவனை ஓடி போய் அணைத்துக் கொள்கிறதை வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இவ்விதமாக நான் எப்ப அவரிடத்துல திரும்பி வருவான்னு சொல்லி அவர் காத்து கொண்டே இருக்கிறார். காணாமல் போன 99 ஆடுகள் மந்தைக்குள்ள இருந்தாலும் ஒரு ஆடு காணாமல் போனாலும் அதை குறித்து அவர் கவலை உள்ளவராக, அதை எதிர்பார்க்கிறவராக, அதை சேர்த்துக் கொள்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார் என்பதை இந்த காலவேளையில் அறிந்து கொள்வோமாக. சத்துரு சில நேரத்தில் சொல்லுவான், இல்ல நீ பாவம் செஞ்சுட்ட, ஆண்டவர் உன்னை விட்டு விலகிட்டார். உண்மைதான், பாவம் செய்யும் போது நம்முடைய பாவங்கள் ஆண்டவருக்கும் நமக்கும் தடுப்புச்சவரா இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அவரிடத்துல சேரும் போது அவரை தவிர வேற ஒரு வழி கிடையாது. அவரிடத்துல நாம் திரும்பி வரும்போது அவர் குற்றப்படுத்தி தண்டிக்கிற தேவன் அல்ல, அவர் நம்மை துரத்தி விடுகிற, நம்மை புறக்கணிக்கிற தேவன் அல்ல, நம்மை அவர் ஏற்றுக்கொள்கிறவரா இருக்கிறார். அவரிடத்துல சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் என்ன பண்ணுவாராம்? சேருவார். அந்த வசனம் சொல்லுகிறது, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை என்ன பண்ணுங்க? பரிசுத்தமாக்குங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா 4:14 நம்ம வாசிச்சோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா 4:14 விதமாய் சொல்கிறது, உன் இருதயத்தை பொல்லாப்பற என்ன பண்ணு? கழுவு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபுல சொல்லுகிறாரு, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை என்ன பண்ணுங்க? பரிசுத்தமாக்குங்கள். எப்படி நம்ம அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். எதுக்காக துயரம் பண்ணுமா? நான் பாவியா இருக்கிறேன், நான் பாவம் செய்திருக்கிறேன், தேவனுக்கு விரோதமாய் கட்டளையை மீறி இருக்கிறேன், அவர் என்னை நேசித்தும் அவரை நான் புரிந்து கொள்ளவில்லை, என்னுடைய மனம் போன போக்கிலே நான் நடந்தேன், என்னுடைய இச்சையின்படி செய்தேன் என்று சொல்லி நாம் செய்த தவறுகளை சொல்லி அதுக்காய் வருந்தி மன்னிப்பு கேட்பதை என்னுடைய அனுபவத்தை யாக்கோபு இங்க தெளிவாய் சொல்கிறார். பாருங்க, நீங்க துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். நம்ம அழுது கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பாவ மன்னிப்பு மாத்திரம்தான். நம்முடைய தேவைகளுக்காக நம்ம அழவே வேண்டாம். அவைகள் எல்லாம் தேவன் அறிந்தவராக இருக்கிறார். உலக தேவைகளா இருக்கட்டும், பொருளாதார தேவைகளா இருக்கட்டும், நம்முடைய பணமா இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஆண்டவர் அதை வர்ஷிக்க, ஆண்டவர் அதை தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் துயரப்பட்டு என்ன பண்ணுங்க? துக்கித்து அழுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிறார், ரெட்டை உடுத்திக் கொள்ளுங்கள், என்ன பண்ணுங்க, தலையை சிரைத்துக் கொள்ளுங்கள், மொட்டை அடிங்க, ரெட்டை உடுத்துங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களை நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை தாழ்மைப்படுத்துங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவுது. பாவ மன்னிப்பு இல்லாம நான் சந்தோஷமா இருக்கிறது என் வாழ்க்கையில தொடர்ந்து அந்த சந்தோஷம் நீடிக்காது. நான் பாவியா இருந்து ரொம்ப நாளைக்கு என்ன பண்ண முடியாது, நான் என்ன பண்ண முடியாது, நகைக்க முடியாது, மன மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஆண்டவரே, நீர் என்னுடைய பட்சத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறது. 10ஆம் வசனத்துல, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன பண்ணுவாராம், உயர்த்துகிறவரா இருக்கு. நம்ம ஆண்டோடுக்கு முன்னாடி போகும்போது இவங்களால தான் நான் தப்பு செஞ்சேன், அவங்களால தப்பு செஞ்சேன், சூழ்நிலை இப்படி செய்ய வச்சிருச்சு அப்படி சொல்லாதபடி, ஆண்டவரே அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்லி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, ஆதாம் ஏவாளும் பாவம் செய்யும் போது ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, ஏன் இப்படி செஞ்சீங்க? ஒருத்தருமே ஒத்துக்கல. ஏவாளை கேட்டா பாம்பு மேல குற்றம் சொன்னான், ஆதாம கேட்டா ஏவாளனை என்ன பண்ணிட்டா, ஏமாத்திட்டா. ஆண்டவர் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை என்ன பண்றதில்ல, விரும்புகிறதில்ல. உண்மையாய் நம்மை தாழ்த்தி, நான் என்னுடைய இச்சையினாலே, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, நான் இதை செய்தேன், மனப்பூர்வமாய் செய்தேன், தெரிந்து செய்தேன், ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த இடத்துல கூப்பிடும் போது ஆண்டவர் நமக்கு இறங்கி கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம தேவனிடத்துல சேருங்கள் என்று சொல்லி நம்ம 8ஆம் வசனத்துல வாசித்தோம். தேவனிடத்துல சேர்ந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட விதத்துல வசனம் 9-10 படி நம்ம ஜெபிக்கும் போது அவர் நம்ம இடத்துல சேர்கிறவராக இருக்கிறார். நம்ம தேவனிடத்துல போனோம்னா அவரும் பக்கத்துல வந்துடுறாரு. ஆனா எப்ப அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார் என்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும், எப்ப அந்த மகிழ்ச்சி நமக்குள்ள வரும் என்றால், இந்த 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தின்படி நம்ம அழுது ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது அவர் நம்ம இடத்துல சேர்ந்து அவர் நம்முடைய கூக்குரலை கேட்கிறவராக இருக்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் டைட்டஸ் சாப்டர் 3 verse 5. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஒரு மனுஷன் சுத்த இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். முதலாவது, ரட்சிப்பின் வழியாய் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். 2வது 3வது நம்ம வாசிக்கும் போது தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே, அப்படின்னா அவருடைய ரத்தத்தினால ஆண்டவர் நம்மை ரட்சித்து மறு ஜென்ம முழுக்கினால், ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ரட்சிக்கப்பட்டவர்களை அடுத்த நிலைமைக்கு ஆவியானவர் நகர்த்தி கொண்டு போக விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஒரு நாளும் அப்படியே நம்மளை விட மாட்டார். அன்னையிலிருந்து நம்ம ஏவ துவங்குவார், நம்மளோடு இடைபடுகிறவரா இருக்கிறார். அப்ப முதல்ல ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பிறகு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். சிலருக்கு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்கிற வாஞ்சையை கர்த்தர் தான் கொடுக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை அறிந்து குற்றமன சாட்சியிலிருந்து விடுதலையாகி பாவ மன்னிப்பை பெற்று அதுக்கப்புறம் ஞானஸ்தானத்துக்கு என்ன பண்ணணும், நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணும். கடந்த நாட்களில் ஒரு சின்ன பையன், அவனுக்கு மீறி போன ஒரு 14-15 வயசு இருக்கும். அப்ப அவனுடைய தாயார் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் என் மகனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். அப்ப நான் சொன்னேன், ஞானஸ்தானம் கொடுக்கறது பெருசு இல்லை, ஆனா அவனுக்கு அதோடைய அனுபவம் என்னன்னு அவனுக்கு என்ன பண்ணணும் தெரியணும். ஆண்டவருடைய எல்லாமே பிறக்கும்போது பாவிகள் தான். ஆனால் தன் பாவி என்று அவன் தன்னை ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்து அவன் மனதார ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிய தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அவன் ஞானஸ்தானத்துக்கு தகுதி உள்ளவனாய் காணப்படுகிறான். வயசாயிருச்சு, அதனால ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படி அல்ல. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற ஒரு மனுஷனுக்கு ஞானஸ்தானத்தின் மூலமாய் அவன் சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையில அவன் முன்னேறி செல்கிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அந்த பாவ மன்னிப்பின் அனுபவத்தை பெற்ற பிறகு ஆண்டவர் நம்ம இன்னும் எப்படி சுத்திகரிக்கிறாராம், மறு ஜென்ம முழுக்கினால். 3வது, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதனாலும் நம்ம என்ன பண்ணுகிறாராம், ரட்சிக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து, அது மாத்திரமல்ல
பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பந்தியில பங்கு பெற்று ஆண்டுடைய வசனத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்பட்டு கொண்டு இருக்கும்போது அவர்கள் சுத்த இஸ்ரவேலரா என்ன பண்றாங்க, மாறுகிறார்கள். அப்ப சுத்த இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, நல்லவரா தான் இருக்கிறார். ஒருவேளை சத்துருடைய வாழ்க்கையில தீமைகளை கொண்டு வந்தாலும் அந்த தீமையை ஆண்டவர் நன்மையாய் மாற்ற வலிமையுடையவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளி தோற்றத்துல நம்ம என்ன பண்றோம், பலவிதமான சுத்திகரிப்பு காரியங்களை நம்ம செய்தாலும், குளிக்கிறாங்க, பலவிதமான காரியங்களை செய்யறாங்க. ஆனா உள்ளத்துக்குள்ளே மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை வாசிக்கலாம். புக் ஆஃப் ரோமன் சாப்டர் 2 verse 28 and 29. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல. வெளி தோற்றத்துல இஸ்ரவேலரா இருக்கிறவங்க இஸ்ரவேலர் அல்ல. அந்த வசனம் சொல்லுகிறது, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் விருத்த சேதனம் அல்ல. 29ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உள்ளத்திலே யூதனானவனே யாரா, யூதனா இருக்கிறாங்க. கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால அவங்க தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்தவ பேர் வைக்கிறதுனால அவங்க ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சபைக்கு போகிறதுனால, ஆண்டவரை பாடி துதிக்கிறதுனால அல்ல, அவருடைய உள்ளத்திலே அவர்கள் கழுவப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் போது அந்த கடைசியில் அந்த வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சினா கனம், மகிமை, ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் மனுஷராலே அல்ல, தேவனால என்ன பண்ணுகிறதா, உண்டாகிறது. கர்த்தருடைய நாம இப்படிப்பட்டவர்களை தேவன் என்ன பண்றாரு, இவர்களுக்கு தேவன் நல்லவரா இருக்கிறார். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு உலகம் நல்லவனா இருக்காது. உலகம் என்னைக்கும் பரிசுத்தவான்களுக்கு விரோதமா இருக்குது. ஆனா கர்த்தர் அவர்களுக்கு எப்படி இருக்கிறாரு, நல்லவராக இருந்து நன்மைகளை வழங்கி கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த நாட்டில் நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு வழி, நம் சுத்த இருதயமுள்ளவர்களாய் மாற நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது. சில பேர் ஞானசான எடுத்தும் பின்வாங்கி போயிருப்பாங்க, அபிஷேகம் பெற்றும் பின்வாங்கி போயிருப்பாங்க, ஆண்டவருக்காய் ஊழியம் செய்தும் பின்வாங்கி போயிருப்பாங்க. திரும்ப நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் இந்த நாட்களில் நன்மைகளை அவர் அருளி செய்ய போதுமானவர். எப்படிப்பட்ட இக்கட்டு, கஷ்டங்கள், பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு நன்மைகளை வழங்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, கால விளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் சொல்லுகிறபடி ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலர்களாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்லவராகவே எங்களுடைய வாழ்க்கையில இருந்து அநேக நன்மைகளை செய்யும்படியாய் விரும்புகிறீர். இந்த காலவேளையில எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நான் சுத்த இருதயமுள்ளவர்களாய் மாறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிற வேளையில உம்முடைய ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கிறது ஐயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்துல முற்றிலுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, யாக்கோபு ஆண்டவரே நாங்கள் வாசித்தபடி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுக்குள்ள ஆண்டவரே இருதயத்துல ஆண்டவரே ஒரு கழுவப்படுகிற நிலைமை உண்டாகட்டும். இறைமையில சொல்லுகிறபடி ஆண்டவரே எங்களுடைய இருதயங்கள் கழுவப்பட ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த நாட்கள்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நல்ல தேவனிடத்திலிருந்து நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள, வரங்களை பெற்றுக்கொள்ள, கிருபைகளை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா விரும்புகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட நன்மையினால கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதி. உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ரட்சிக்கப்படுவர்களாய், ஞானஸ்தானத்துக்கு ஆண்டவரே தகுதியானவர்களாய், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொரு நாளும் உடைய வசனத்தின்படி வாலிபன் தன் வழியதனால் சுத்தம் பண்ணுவான், உடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனாலே சொல்லுகிறபடி வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து எங்களை காத்துக்கொண்டு தேவ நன்மைகளை பெற்று அனுபவிக்க ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையை விசுவாசிக்க கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருணைக்கும் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் அனைவரோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் மையப்படுவதாக. எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் உதவி செய்கிற, தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில ஹென்னூர் மெயின் ரோட்டில் உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள ஷோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உள்ளது. பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை யூத் மீட்டிங், சண்டே கிளாஸ், அடல்ட் கிளாஸ் போன்ற ஊழியங்கள் இருக்கிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை இருக்கிறது. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து எங்களோட கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இருக்கும் என்றால் அதை கமெண்ட் பகுதியிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. அவசர ஜெப தேவைகளுக்கு எங்களுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.